அப்பா வந்து 1982ல வந்து தூரில் என்ன போச்சு படம் பண்ணாரு. அது அப்பாவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆக்சுவலா. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுலக்ஷனா வந்து பொண்ணா நடிச்சிருப்பாங்க. எங்க வீட்ல எப்படி பேசுவாரோ, என்கிட்ட எப்படி பேசுவாரோ ஒரு அதாவது சினிமா இண்டஸ்ட்ரியில பாத்தீங்கன்னா நீங்க நம்ப மாட்டீங்க, எங்க அப்பா அப்பான்னு கூப்பிடுற நிறைய ஹீரோயின்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் இன்னைக்கு அதாவது அப்பா அப்பா அப்பான்னு தான் கூப்பிடுவாங்களே. அந்த லெவலுக்கு ஒரு நல்ல அப்பா கேரக்டர் அது கிடைச்சது. அதுதான் ஃபர்ஸ்ட் அவரோட இது. அதுக்கு அடுத்தது வந்து மூன்று முகம். இது ஆக்சுவலாக ஏப்ரலில் வந்துச்சுன்னு நினைக்கிறேன். தூள் நின்று போச்சு 1982ல. இது வந்து அக்டோபரில் வந்துச்சு மூன்று முகம். ஸோ ஆக்சுவலாக வந்து அந்த ரெண்டு படத்தோட ஹிட்டுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்பா இது ஃபுல்லாமே நிறைய குணச்சித்திரமும் வந்துச்சு, நிறைய வில்லன் கேரக்டர்ஸும் வந்துச்சு. ஏன்னா அப்பாவோடது வந்து வித்தியாசமான விஷயங்கள் என்னன்னா மேனரிசம்ஸ் இருக்கும். அப்பா அது வந்து நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு படத்துலயும் இதுல அது பேர் என்னது, சின்ன பூவை மேல பேசணும்னு நினைக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா இப்படி காது இப்படி பண்ணுவாரு. ஆமா, ஒன்னொன்னுலயும் அப்பா பண்றதுதான் அப்படி பேசுறதுலாம் வந்து ஒரு மாதிரி, அது ஒரு மாதிரி பண்ணுவார் வித்தியாசமா. அந்த இது வந்து அதுக்கப்புறம் நான் அது நிறைய பார்த்து சத்யராஜ் கிட்ட தான் பார்த்தேன். அது வந்து வேற மாதிரி அவர் கொண்டு போனார் ஆக்சுவலா. அப்பாவோட மேனரிசம் எல்லாத்துலயுமே ஒரு மேனரிசம் கொண்டு போறாரு. ஆமா அப்படின்னு சொல்லுவார். விக்கிறது ஒண்ணு வரும். காலையில இருந்து சாப்பிடல எனக்கு. வேலை செய்யற வீட்லயே திருட்டு வரதுக்கு குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.